கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்று ஒன்றா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நாம் ஆராய்ந்த வரைக்கும் அந்த கோவில்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பொதுமக்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள், பொதுமக்கள் பக்தர்கள் வரப்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையிலான கழிப்பறை வசதிகள் போன்ற இந்த வசதிகளை மேம்படுத்துவதை காட்டிலும் இவர்கள் கமர்ஷியலாக கோவில்களுக்கு திருமண மண்டபங்கள் கட்டுவதிலும் வணிக வளாகங்கள் கட்டுவதிலும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த திட்டங்களை துவங்கியதன் காரணமாக மேலும் அதன் மீது பல்வேறு நீதிமன்ற வழக்குகள், ஸ்டே ஆர்டர்ஸ் இருப்பதனால நாம் அதையெல்லாம் ரத்து செய்து அறிவிச்சிருந்தோம். இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக, எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்கள் இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? எங்க பேரை சொல்லி நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள கட்டி போட்டு வச்சிருங்க. போலீஸுக்கிட்ட சொல்லுங்க, உடனே பிடிச்சிப்பாங்க.